அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு செய்தியோட உங்களை சந்திக்கிறதா சொல்லியிருந்தேன். 10 நாளைக்கு ஒரு முறை நம்ம புத்தகத்தை பற்றி வாசிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறதா சொல்லியிருந்தேன். கடந்த முறை பேசின புத்தகம் வந்து டோபமைன் டீடாக்ஸ். ஸோ இந்த முறை விமானத்தில் பயணிக்கலாம்னு சொல்லி சென்னையிலேருந்து பட்னாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருந்தேன். அப்போ செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு கேட் நம்பர் 4 வந்து அலர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா பக்கத்தில் ஒரு புக் ஸ்டால் ஒன்று இருந்தது. சரி, மொபைலை பார்த்து நம்ம நேரத்தை வீண் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சேன். ரொம்ப பயத்தோடு தான் நுழைஞ்சேன். ஏன் அப்படின்னா, விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டாலே என்னது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. வெளியே ஒரு பாட்டில் வாங்கினோம்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 20 ரூபீஸ் இருக்கும். அங்கே போய் வாங்கினோம்னா மோர் தென் 100ன்னு சொல்லுவாங்க. பட் இது நாள் வரையில் நான் வாங்கினதில்லை. ஸோ அது மாதிரி பயந்து தான் போனேன். புத்தகம் வெளியே விற்றதுன்னா 100 ரூபாய், இங்கே வந்தால் டபுள் அல்லது ட்ரிபிளாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே உள்ளே போனேன். அப்படியே சுற்றி பார்த்தேன். நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் இருந்துச்சு. ஏதோ நமக்கு சில வேர்ட்ஸ் தான் நம்ம கேட்சிங்காக பிடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதை தாண்டி நம்மளும் இந்த புத்தகம் படித்ததில்லை, படிக்கலாமே அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அந்த புத்தகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புத்தகம் சக்ஸஸ் த்ரூ எ பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், நெப்போலியன் ஹில் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. பார்க்க புத்தகம் வந்து கவர் சூப்பராக இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு. பட் இந்த புத்தகத்தோட கவர் நல்லா இருக்குது. அப்படியே நுனிப்புல் மேயிற மாதிரி அப்படியே வந்து மேலோட்டமாக பார்த்தேன். நுனிப்புல் மேயதான் என்னென்னு கேட்குறீங்களா? ஆடு மாடு வளர்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆட்டை அவுத்து விட்டோம் என்ன பண்ணுங்க, அது பாட்டு குட்டு குட்டு குட்டுன்னு ஓடும். பெரிய இப்போ சர்பேஸாக இருந்தால் கூட என்ன பண்ணும், அங்கங்கே இருக்கக்கூடிய புல்லோட நுனியை மட்டும் லைட்டாக கடிச்சிட்டோம். நல்லா அதுதான் ரொம்ப சுவையாக இருக்கும் போல், கடிச்சிடும். அப்புறம் அதை வந்து ஒரு முளைக்குச்சி அடித்து கயிற்றுல கட்டி விட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், அடுத்த 2-3 மணி நேரத்துக்கு அது எவ்வளோ தூரம் போய் சாப்பிட முடியுமோ அதில் இருக்க எல்லா புல்லையுமே சாப்பிட்ரும். ஆனால் இனிஷியலாக விட்டதுக்கு அது என்ன பண்ணும், நுனிப்புல்லை மட்டும் மேயும். நீங்கள் ஒரு கண்டிஷனோடு அதை மேய விட்டீங்க அப்படின்னா அந்த எல்லா புல் அதோட பசியை தீர்த்துக்கிறதுக்காக எல்லா புல்லையும் சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நுனிப்புல் மேயிற மாதிரி அந்த புத்தகத்தை அப்படியே கொஞ்சம் அப்படி பார்த்தேன். ஸோ நல்லா இருக்குது. இவர் எப்படி எழுதியிருக்கிறாருன்னா, பலருடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளெல்லாம் சொல்லி குறிப்பிட்டு அவங்க இப்படி இருந்தாங்க, ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்ததுனால அவங்க லைஃப்பில் இப்படி சேஞ்சஸ்லாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல். ஏன்னா ஒரு 2-3 பக்கங்கள் தான் படித்தேன். இவர் புத்தகத்தை வந்து மொத்தமாக ஒரு 5 சாப்டராக வந்து பிரிச்சிருக்கிறாரு. மொத்தமாக வந்து ஒரு 22 செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு செக்ஷன் முடிச்சோட்டியுமே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த செக்ஷனில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதிலிருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கடைசி அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுங்களேன், சில புத்தகங்களை வந்து அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. புக்ஸ் ஃபார் ஃபர்தர் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் ஒரு 64 புத்தகங்களை வந்து அவர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆத்தரோடைய நேமு, புத்தகத்தோடைய நேமு, பப்ளிஷர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் ரொம்ப இருக்குது அப்படின்னா இந்த புத்தகம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த புத்தகத்துடைய மொத்த பக்கங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன் 319. எப்படி இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய வேலைக்கு மத்தியில் இதை படித்து முடிக்கிறதுக்கு நாட்கள் ஆகிடும். 10 நாளைக்கு ஒரு முறை தான் உங்கள்கிட்ட பேசுகிறதாவும் சொல்லியிருந்தேன் இந்த புத்தகத்தை பற்றி. முடிஞ்சளவு அடுத்த முறை இந்த புத்தகத்தில் ஒரு பகுதி, அதாவது ஒரு 50% ஆஃப் த இன்ஃபர்மேஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் படித்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது, அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த புத்தகம் வந்து வாங்கணும்னு நினச்சி நான் போய் வாங்கவே இல்லை. ஒரு ரேண்டமாக நடந்த விஷயம், பட் நடக்குது அப்படின்னா அதில் பல சுவாரஸ்யங்கள் இருக்கும். அந்த மாதிரி இந்த புத்தகம் முழுக்க முழுக்க எனக்கு நல்ல சுவாரஸ்யத்தை கொடுக்குன்ற நம்புகிறேன். நீங்கள் வந்து புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை வாங்கி வாசித்து பாருங்கள். நான் இந்த புத்தகத்தை அங்கே வாங்கும் போது ஏர்போர்ட்லாமா, ஏன்னா வந்து பயந்து தானே உள்ளே போனேன்னு சொன்னேன். அதாவது இந்தியன் மணிக்கு 279 ரூபா. ஆன்லைனில் வந்து பார்க்கும்பொழுது ஏதோ 50 ரூபாய் 60 ரூபாய் கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டுச்சு. ஓகேங்களா? மேபி ஷிப்பிங் சார்ஜெலாம் போட்டால் இதே ரேட் வந்துருமா எனக்கு தெரியலை. தயவு செஞ்சு புத்தகம் வாசிங்க. இந்த புத்தகத்தை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் கூட தோணுது. இவர் சொன்ன விஷயங்கள் தான், புதுசாலாம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவான ஆட்டிடியூடோட இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ ஹெல்த்தியாக ஹாப்பியாக யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்க தொட்ட காரியங்கள் துலங்கும். எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க. அதனால் முடிஞ்ச அளவு நெகட்டிவான ஆட்டிடியூட் நமக்குள்ளே வருது அப்படின்னா அதை கொஞ்சம் சற்று எரேசர் வச்சு அழிச்சிருங்க. முடிஞ்ச அளவு எதை பார்த்தாலும் எதை பேசினாலும் பாசிட்டிவாகவே யோசிங்க, பாசிட்டிவாகவே செய்யுங்க.
நேர்மறையான சிந்தனைக்கு ஒரு சின்ன உதாரணம் மண்டே என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஸ்விம்மிங் கிளாஸ் போயிடுவேன் சுமார் ஒரு 5 o'clock. ஸோ மண்டே வந்து ஸ்விம்மிங் கிளாஸுக்கு லீவு. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது காஃபி போட்டு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்கலான்னு யோசனை பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் தங்கியிருக்கக்கூடிய இடத்துலேருந்து சுமார் ஒரு 150 மீட்டர்லேயே ஒரு கடை உண்டு. அவர் எப்பயுமே சுமார் ஒரு 6:30 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவார். ஸோ அதனால் யோசனை பண்ணிக்கிட்டே போனேன். சொன்ன மாதிரி ஒரு 6:30 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்கிட்ட பால் இருக்கா இல்லையான்னு தெரியல. சரி, அதனால் இன்னொரு ஒரு 200-300 மீட்டர் தள்ளி சுதா மில்க் பார்ல்னு சொல்லிட்டு நம்ம ஊர் தமிழ்நாட்டில் ஆவின் மாதிரியும் பாண்டிச்சேரியில் வந்து பான்லே இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி இங்கே பட்னாவில் சுதா மில்க் பார்ல் இருக்குது. என்ன யோசனை பண்ணிட்டு போனேன் அப்படின்னா, நான் ஒரு ஆள் தான் அப்படிங்கிறதுனால ஒரு 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும். மோஸ்ட்லி வந்து 10 ரூபா பவுச் கிடைக்காது எல்லா இடத்துலையும். அதே மாதிரி அப்படியே கிடைச்சாலும் அந்த ஒரு டைமுக்கு தான் கிடைக்கும். ஸோ மார்னிங்கில் பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப டிமாண்டு. யோசனையாக போயிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி இருக்கும் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணேன். பட் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாக யோசிப்போம், இருக்கும் இருந்தால் வாங்குகிறோம், அப்படி இல்லைனா ரிட்டன் வந்து நம்ம பக்கத்தில் இருக்க ஏரியாவில் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி நடந்தேன். வெற்றிகரமாக போய் பார்க்கும்போது இருந்துச்சு, வாங்கியாச்சு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு விஷயத்து மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை தான். சரிங்களா, முன்னாடியே சொன்னேன் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நம்புகிறோம், அது மேலே முழுசாக நம்பிக்கை வைக்கிறோன்னா கண்டிப்பாக அது நமக்கு நல்லதே நடக்குங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள். இது வந்து சின்ன உதாரணத்துக்காக உங்களுக்கு சொன்னேன். பல விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டோம், அதை முழுசாக நம்புகிறோம், அது நடக்கும்னு எதிர்பார்க்குறோன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதனால் இதுவரையிலும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் முறை என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.